வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா துபாயில் நடக்குது. துபாய் வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்டு தாங்க. என்னதான் பெரிய கிரவுண்டாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஆண்ட்ரு ரசல், சுனில் நரைன், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் தரமாக விளையாடிட்டு இருக்காருங்க. ஸோ இவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் தான். இருந்தாலும் இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் வந்ததில்லை. ஸோ பெங்களூர் வெர்சஸ் மும்பை விளையாடும்போது வேணால் நம்ம அந்த மேட்ச் பார்த்தோம். ஸோ 200+ 2 பேருமே ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி பிச் கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு டெட் ஓவர்ஸில் தான் ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாகவே. அண்ட் ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே போடுவாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு யார் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும், சேஃபர் ஜோனில் இருப்போம்னு நாங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீம் அனுப்புவோம். அதில் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் டீம் போடுங்க. கண்டிப்பாகவே பெரிய அமௌண்ட் வின் பண்ணலாங்க. ஸோ வாங்க யாரெல்லாம் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஜாஸ் பட்லர் 10.5 இருக்கார், ஸ்மித் 10 இருக்கார், ரசல் 10.5, சுனில் நரேன் 10 இருக்கார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பாயிண்ட் ஷார்ட்டேஜ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம விக்கெட் கீப்பர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ பிளேயர்ஸோ அவங்களிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜாஸ் பட்லர் பற்றி நல்லாவே தெரியும் நமக்கு. நின்னா சூப்பராக விளையாடுவார். ஆனால் அவர்கிட்ட கரண்ட்டில் என்ன ஒரு மைனஸ்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு அவர் நல்லா ஸ்கோர் பண்ணல. அண்ட் இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சஸ் நடந்தது. அதுலேயும் அவர் எல்லா மேட்ச்லேயுமே சிங்கிள் டிஜிட் தான் ஆடி இருந்தார். எந்த மேட்ச்சுமே பெருசாக அவர் ஆடி கொடுக்கல, ஒன் டேவும் சரி 2020 சரி. ஸோ அவர் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு யோசிச்சுக்கலாம். இன்கேஸ் இவருக்கு பதிலாக 2 நல்ல பவுலர்ஸ் எடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா, பாயிண்ட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பவுலர்ஸோடு போங்க. அது இவரை விட அது பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வந்தால் மட்டும் இவரை எடுங்க. இப்போதைக்கு நான் இவரை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இவரை எடுத்து உங்களுக்கு பாயிண்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சஞ்சு சாம்சன் சூப்பராக ஆடிட்டுருக்காரு. கண்டிப்பாக இவரை நம்ம எடுத்துக்கலாம். தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேணாங்க என்ன கேட்டால். ஸோ அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தார். ஆனால் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ நம்பர் 3 வந்தால் மட்டும்தான் இவர் வந்து நம்ம எடுக்கிறது யூஸு. ஸோ கண்டிப்பாக இவரை விட்டுலாம். நிதிஷ் ராணா, அயன் மார்கன் வந்துடுவாங்க. ஸ்டீவன் ஸ்மித் கண்டிப்பாகவே நல்லா சூப்பராக ஆடிட்டுருக்காருங்க. இவர் எடுத்து கேப்டனாக கூட போடலாம். ஸோ இவரை நம்ம எடுத்துக்கலாம். அயன் மார்கன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 பேட்ஸ்மேன்ஸ் தான் நம்ம எடுத்து ஆகணும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா கீழே எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே கிடையாது. ராபின் உத்தப்பா தான் இருக்கார். அவரும் நல்ல ஃபார்மில் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் 3 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கலாம். இவங்க மட்டும்தான் 3 பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனே. ஸோ அதனால நான் இவங்க 3 பேரையும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரு ரசல். ஸோ இவரை வந்து நம்ம நம்பவே முடியாதுங்க. நம்ம விளையாடாத மாதிரி தான் இருக்கார். திடீர்னு வந்தாருன்னா அடின்னு அடிச்சு போடுவாருங்க. ஸோ அதனால இவரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரேன். இவர் வந்து வேணாங்க என்ன கேட்டால். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நல்லா ஆடுவார். அதுவும் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இவருக்கு பேட்லேயே ஒட்டலை. ஸோ அந்த மாதிரி தான் ஆடிட்டுருக்காரு. நல்லா பவுன்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆயிடுவாருங்க. ஸோ இவரை வந்து கொஞ்சம் ஆப்ஷன்லேயே விட்டுலாம். பவுலிங்லேயே பெரிய பெரிய விக்கெட்லாம் அவர் எடுக்கிறதே கிடையாது. ஸோ இப்போதைக்கு பென் ஸ்டோக்ஸ் பார்த்திங்கன்னா ஆடுவாரான்னு தெரில. நிதிஷ் ராணா ஆல்ரெடி 3 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்தாச்சுங்க. நிதிஷ் ராணா எடுத்தோம்னா கொஞ்சம் பாயிண்ட் ஷார்ட்டேஜ் ஆகும். 9 பாயிண்ட்ஸில் இருக்கார். ராகுல் டிவேட்டியா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ டவுட்டே வேணாம். பேட்டிங்லேயும் கொஞ்சம் முன்னாடி வராரு. பவுலிங்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கி போடுறாருங்க பாலை. விக்கெட்டில் இருக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது பெரிய கிரவுண்டில். ஸோ இவரையும் நம்ம எடுத்துக்கலாம். ரியன் பராக் அவரும் வேணாம். நம்ம இப்போ பவுலர்ஸ்க்கு போயிடலாம். பேட் கம்மின் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஆனால் என்னென்னா 2 பேரும் 9 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இதில் யார் பெஸ்ட் பவுலர்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நான் ஜாஃப்ரா ஆர்ச்சர் தாங்க போவேன். ஸோ 2ல் ஒருத்தர் எடுத்தால் மட்டும்தான் கீழே நமக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உனட்கட் இருக்கார். ஜெய்தேவ் உனட்கட் இதுவரையும் பெருசாக அவர் எதுவும் பவுலிங் போடலைங்க. குல்தீப் யாதவும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கும் கிடையாது. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் மேபி எடுத்தோம்னா சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெரிய கிரவுண்டு, லெக் ஸ்பின் போடுவார், விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு அவர் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இல்லை, அதனால் நான் அவரை விட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் நான் தாராளமாக எடுத்துக்கிறேங்க. ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் இவர். ஸோ கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இவர்கிட்ட இருக்குது இந்த கிரவுண்டில். இதுவரை அவங்க இந்த கிரவுண்டில் ஆடல. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டாம் கரன் மேபி நீங்கள் கோபாலுக்கு எல்லாம் டாம் கரன் எடுக்கிறனா கூட எடுங்க.
2 பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாகர்கோட்டி. வேறு வழியே இல்லைங்க, இவங்க 2 பேரையும் தான் நம்ம எடுத்தாகணும். நாகர்கோட்டி, சிவம், மாவி 2 பேரும் நல்லா டீசெண்டாக போகிற பவுலர்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நாகர்கோட்டிக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தியை கூட எடுத்துக்கோங்க. விக்கெட் கூட நல்லா எடுக்கிறாரு. ஸோ ஸ்பின்னர் வேறு, பெரிய கிரவுண்டு, அதனால நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது தாங்க டீமு. அன்கிட் ராஜ்புட். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஷார்ட்டேஜ் நிறையா இருந்தனால நான் கொஞ்சம் யோசிச்சே எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருமே வேணும் மெயின் பிளேயர்ஸு, அதனால நான் கொஞ்சம் யோசிச்சே எடுத்திருக்கேன். ஜாஸ் பட்லரும் வேணும், ரசலும் வேணும், ஸ்மித்தும் வேணும். ஸோ எல்லாம் பெரிய பெரிய பாயிண்டில் இருக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்தாகணும். நம்ம இதில் யாராச்சும் ஒருத்தர் விட்டால் கூட அவங்க கண்டிப்பாக டேஞ்சராக நம்மளை மாற்றிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன், வைஸ் கேப்டன் யார் போடலான்னு பார்க்கலாம். கேப்டன் வந்து தாராளமாக நீங்கள் ஸ்மித்து மேலே 100% நீங்கள் நம்பிக்கை வச்சு போடலாங்க. சூப்பராக ஆடுவார், செம்ம பிளேயர். ஓகே, வைஸ் கேப்டன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேப்டன், வைஸ் கேப்டன் ஃபஸ்ட் பேட்டிங்லேயே போட்டுடலாம். எல்லா மேட்சும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயே போட்டுடலாம். ஸோ நான் வந்து பட்லர் மூலமாக போகல, கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் நல்லா ஆடி கொடுப்பாரு. ஸோ 2 பேரையும் நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. உங்களுக்கு வேணும்னா ரசல் இல்லைனா பட்லர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். இதில் யாராச்சும் ஒருத்தர் டவுட்டுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி தாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி, மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடுவாங்க. ஜாஸ் பட்லரை இப்போ இன்கேஸ் நம்ம ஜாஸ் பட்லரை விட்டோம்னா 2 நல்ல பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ ஜாஸ் பட்லருக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் எடுத்துகிட்டு நமக்கு கீழே இருக்கிற 2 பவுலரையும் தூக்கி நம்ம பேட் கமின்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் யாரும் இல்லை. ஓகே, 8.5 தான் இருக்குது. 9 இருந்தால் கூட நிதிஷ் ராணா எடுத்துடலாம். ஸோ டீசெண்டான ஒரு டாம் கரன். ஓகே, இவங்களை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஜாஸ் பட்லர் நின்ட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க 4 பேரும் நல்ல பவுலர்ஸ் தான். ஆனால் அந்தளவுக்கு பாயிண்ட் எடுக்கலைன்னா ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் ஜாஸ் பட்லரை வச்சே நான் போயிடுறேன். ஓகே, பேட் கம்மின்ஸ், டாம் கரன், இவங்களுக்கு பதிலாக சிவம், மாவி, வருண் சக்கரவர்த்தி, தினேஷ் கார்த்திக்கு பதிலாக ஜாஸ் பட்லர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஃபர் ஜோனுங்க. ஸோ இதை வச்சே நம்ம போயிடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். சேவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட், சைனிங் ஆஃப், நவீன் and Preethi.